ஹாய், திஸ் இஸ் கேத்னா. இந்த வீடியோல நம்ம ஏஜென்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஆமா. நீங்க கிளாட், சாட்ஜிபிடி, ஜெமினி இதெல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஏஜென்ட்ன்ற ஒரு வார்த்தைய நீங்க பார்த்திருப்பீங்க. அல்ல அத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா, நான் இந்த வீடியோல உங்களுக்கு அத பத்தி சொல்றேன். அண்ட் நம்ம ஏஜென்ட்ட ஒரு கோட் மூலமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். நாட் வித் கிளாட் ஆர் எனி அதர் ஏ சாட்ஜிபிடி அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல நம்ம கிரியேட் பண்ண போறது இல்ல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஏஜென்ட்? அதுக்கு முன்னாடி நீங்க எல்எல்எம் பத்தி தெரிஞ்சிருக்கணும். எல்எல்எம் அப்படின்றது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஆமா, நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டா வச்சு ஒரு மாடலை நம்ம ட்ரெயின் பண்றோம். இப்போ அந்த மாடலால என்ன டாஸ்க் நீங்க கொடுத்தாலும் அதுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த எல்எல்எம் உங்களோட ஒரே ஒரு டாஸ்க்குக்காக, ஸ்பெசிபிக் டாஸ்க்குக்காக நம்ம ட்ரெயின் நாட் ட்ரெயின் ஒரே ஒரு டாஸ்க்குக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது பேர் தான் ஏஜென்ட். ஓகே, இந்த வீடியோல ஒரு ரியல் டைம் ஏஜென்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம் லாங்செயின் ஃப்ரேம்வொர்க்கை வச்சு. லாங்செயின்ன்றது ஒரு ஏஐ எல்எல்எம் பவர்டு அப்ளிகேஷனை நம்ம கிரியேட் பண்றதுக்கு இந்த லாங்செயின் ஃப்ரேம்வொர்க்கை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ரியல் டைம் ஏஜென்ட்டை பில்ட் பண்ண போறோம். என்ன பில்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கரன்சி கன்வெர்ட்டர் நான் பில்ட் பண்ண போறேன். ஒய் கரன்சி கன்வெர்ட்டர்? இப்போ நான் சொன்ன மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்லாமே ப்ரீ ட்ரெயின்டு மாடல். இது முன்னாடி நிறைய டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணிருக்காங்க. பட் கரண்டா இருக்கிற எந்த ஒரு நினைவும் எல்எல்எம்க்கு இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம கரண்ட் நாலேஜே கொடுக்கணும். கரன்சி கன்வர்ஷன் எடுத்துக்கோங்க. கன்வர்ஷன் ரேட் யூஎஸ்பி டு ஐஎன்ஆர் நான் மாத்த போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், பர் டெய்லியும் நமக்கு வந்து இதுல சேஞ்சஸ் இருக்கு. பர் செகண்டுக்கு சேஞ்சஸ் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் நமக்கு தெரியும். ஆனா இது வந்து எல்எல்எம்க்கு தெரியாது, ரைட்டா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளவு அப்படின்றது எடுத்து நம்ம எல்எல்எம் கிட்ட கொடுக்க போறோம். இதுதான் கரன்சி கன்வெர்ட்டர். இந்த ஃபீச்சர் நம்மகிட்ட எல்எல்எம் கிட்ட இல்ல, நம்ம அதை பில்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு தேவையானது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இது பாத்தீங்கன்னா இதுதான் கொலாப், கூகுள் கொலாப். ஸோ கூகுள் கொலாப்ல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் லைக் அ ஜூபிட்டர் நோட் புக். பைத்தான் மாதிரி உங்களுக்கு ஏஐ ரிலேட்டடா இல்ல மாடல்ஸ் ரிலேட்டடா நீங்க ஏதாவது டாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கொலாப்ல வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, திஸ் ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். பட் திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் தட். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நமக்கு வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும், லாங்செயின் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும். நான் சொன்ன மாதிரி இதுல டிஃபால்ட்டாவே லாங்செயின் இன்ஸ்டால் ஆயிருக்கும் கூகுள் கொலாபை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏஜென்ட் கிரியேட்டதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட். ஓகே, ஸ்பெல்லிங் தப்பி. ஸ்டெப் 1 வாஸ் சிஸ்டம் ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப கிளியராகவும் கான்வென்ஸாகவும் இருக்கணும். அதாவது உங்களுக்கு நார்மலா ஹியூமனுக்கு நான் ஏதோ ஒன்று சொன்னா புரியும். ஒரு ஒரு ஃபுல் மீனிங்கோட சொல்லலைனாலும் உங்களுக்கு அது புரியும், நான் இதுதான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது. ஆனா ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு எல்எல்எம் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப கிளியரா இருக்கணும். சோவை ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு ஜாப்பே புதுசா உருவாகி இன்னமும் இட்ஸ் நாட் டெட், இன்னமும் அதுக்கான வேல்யூ இருக்கு. ஓகே, என்னடா இந்த மாதிரி சின்ன ப்ராம்ப்ட் தானே இதெல்லாம் கொடுத்துடலான்னு நினைக்கிறீங்க. பட் நான் சில ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ப்ராம்ப்டே வந்து ஒரு 500 லைன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ப்ராம்ப்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஏஜென்ட் தான் அது. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா யூஆர் அ ஃபினான்ஷியல் ஏஜென்ட் நான் கொடுத்துருக்கேன் டு கன்வெர்ட் டு கரன்சி. இப்போ இதுக்கு வந்து நான் 2 டூல் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபெச் லைவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இது என்ன பண்ணுன்னா லைவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை எடுக்குது, அதை நான் இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் கால்குலேட் அமௌண்ட் அப்படின்னு இன்னொன்னு ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு இது வந்து ஃபைனல் டோட்டல் எனக்கு கால்குலேட் பண்ணி தரும். ரெஸ்பாண்ட் வந்து ஃபைனலா கால்குலேட் பண்ண ஆன்சரை எனக்கு கொடு, அதான் ரெஸ்பான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ராம்ப்டிங் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப் கிரியேட் டூல்ஸ். ஓகே, ஸோ டூல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு உங்களோட எல்எல்எம்
எக்ஸ்டர்னல் சிஸ்டமோட கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் டூல். ஓகேவா? இப்போ எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ன்றது என்ன? அது ஏபிஐயா இருக்கலாம், டாக்குமெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு டேட்டாபேஸா இருக்கலாம், ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா. ஓகேவா? இப்போ அந்த எக்ஸ்டர்னல் டேட்டாவை நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ண போறோம்? அதுதான் டூல். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த எக்ஸ்டர்னலை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அந்த ஃபங்க்ஷனும் அந்த கிளாஸும் தான் என்ன சொல்லலாம்னா தட் இஸ் a டூல். ஓகே, இப்போ வந்து நான் சொன்னது 2 டூல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னா ஃபெச் லைவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏபிஐ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட ஏபிஐ இருக்கு, அதுல இருந்து உங்களுக்கு கரண்டான ரேட் எடுத்து வந்து தரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணலாம். ஃப்ரம் லான்ச்சிங் டூல்ஸ் இம்போர்ட் டூல். இம்போர்ட், நான் சொன்னது ஏபிஐ, அதனால உங்களுக்கு கண்டிப்பா ரிக்வெஸ்ட் தேவை. அட் டூல். ஸோ இந்த டெக்கரேட்டர் தான் இது வந்து ஏஜென்ட்டுக்கான டூல் அப்படின்றது மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் டெஃப் ஃபெச் லைவ் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி பேர். கரன்சி பேர் என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இது எனக்கு ரிட்டர்ன் பண்ண போற அவுட்புட் பாத்தீங்கன்னா வர மாட்டேங்குது. ஃப்ளோட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டூல்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா நீங்க யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் நேம் உண்மையாலே கரெக்டான மீனிங் இருக்கணும். ஓகேவா? செகண்ட், நான் கொடுக்குற பாஸ் பண்ற ஆர்குமெண்ட் என்ன டைப் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் ஏஜென்ட் வந்து கரெக்டா இதுக்கு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டை கொடுக்கும். இதுல இருந்து போற அவுட்புட் என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்றதையும் நான் ஏஜென்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நான் அதை இங்க இன்ஃபார்ம் பண்றேன். நெக்ஸ்ட், இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு நான் டீட்டெயிலா சொல்லணும். அதுக்கு என்ன பண்றேன்னா டாக்ஸிங் எழுதுறேன். fetches real time currency rate from live API request expect currency at as USD/INR. நான் அவுட்புட் ஃபார்மேட் போடல, பட் இட் ஷுட் பெஸ்ட் டு யூஸ் தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது. ஓகே, இது வந்து லைவ் ஏபிஐல இருந்து எனக்கு வந்து டேட்டா எடுத்துட்டு வருது. அண்ட் அங்கே கரன்சி பேர் கொடுத்துருக்கேன். அந்த கரன்சி பேரோட எக்ஸாம்பிள் இன்புட் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணோம்னா பேஸ் கரன்சி கண்டுபிடிக்க போறோம். ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கரன்சி பேர் எனக்கு இப்படிதான் வரும்னு தெரிஞ்சிச்சு. நான் கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து யூஎஸ்டில இருக்கும், அது ஐஎன்ஆர்ல மாத்துன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பேஸ் கரன்சி யூஎஸ்டி, டார்கெட் கரன்சி ஐஎன்ஆர். ஸோ நான் இந்த வேலையை நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த வேலை என்னன்னா, ஸோ இதுதான் அந்த ஏபிஐ எக்ஸ்சேஞ்ச் ரேட் எடுக்கிறதுக்கு ஏபிஐ கீ வந்து நான் வந்து கொலாப் பொறுத்த வரைக்கும் இங்க சீக்ரெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல என்விரான்மெண்ட் வேரியபிள் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, இப்போ வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். from google.colab import user data. ஓகே, இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு பேஸ் கரன்சி. ஓகே, இப்போ நம்ம யூஆர்எல் எடுத்துட்டோம். ஜஸ்ட் இப்போ டேட்டா மட்டும் ரன் பண்ணி எடுப்போம். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு request.get url டாட் ஜேசா நமக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, இப்போ நான் இதை ரிட்டர்ன் பண்றேன். ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலா இந்த ஃபீல்டுக்குள்ளதான் வரும், அதனால நான் இங்க போட்டுறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. நீங்க ரன் பண்ணும்போது அதை செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிக்குவோம். ஓகேவா?
நமக்கு இந்த டூல் கால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நமக்கு தெரியும். இதுல நான் கரன்சி பேரை நான் பிரிண்ட் பண்றேன். உங்களுக்கு என்ன இன்புட் வருது அப்படின்றத காட்டுறோம். கரன்சி பேர். இப்போ இந்த ஏபிஐ என்ன பண்ணும்னா கரண்டான எக்ஸ்சேஞ்ச் ரேட் எடுத்து தரும், அவ்வளவுதான். ஆனா நான் இப்போ 200 USD ஐஎன்ஆர் மாத்த அப்படின்னா அதால முடியாது. இது ரேட்டை மட்டும் தான் எடுக்கும். இப்போ நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். அதுக்கு நான் இன்னொன்னு கிரியேட் பண்றேன். இதுக்கு எனக்கு அமௌண்ட் ஆர்குமெண்ட் தேவை. ஃப்ளோட்ல இருக்கட்டும். எக்ஸ்சேஞ்ச் ரேட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எடுத்துக்குவோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஸோ அதுவும் நமக்கு ஃப்ளோட்ல தான் வரும். இப்போ இது ரிட்டர்ன் பண்ற அவுட்புட் எப்படி இருக்கும்? ஃப்ளோட். ஓகே, ஜஸ்ட் இது என்ன பண்ணுன்ற டாக் ஸ்ட்ரிங் நமக்கு வேணும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் amount star exchange rate. Okay, அவ்வளவுதான். ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்னன்னா மாடல். கிரியேட் மாடல். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லாங்செயின்ல இருந்து இனிட் மாடல் ஒன்று இம்போர்ட் பண்ண போறேன். வெயிட், லாங்செயின்ல இருந்து chat மாடல்ஸ்ல போனோம்னா we have a init model. init chat model இருக்கா? that's it. init chat model ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். மாடல் ஐடி நம்ம கொடுக்கணும். மாடல் ஐடி என்னன்னா OpenAI GPT -5.5. ஓகேவா? நெக்ஸ்ட் API கீ. ஸோ இது எங்க இருக்குன்னா யூசர் டேட்டா டாட் கெட் ஓப்பன் API கீ. அடுத்து நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கணும். டெம்பரேச்சர் வந்து 0.5. அடுத்து டைம் அவுட். டைம் அவுட் வந்து ஒரு 300 மில்லி செகண்ட். அடுத்து மேக்ஸ் டோக்கன்ஸ். ஓகே, மேக்ஸ் டோக்கன்ஸ் பாத்தீங்கன்னா 25,000. இது வந்து நம்ம என்ன ஏஜென்ட் கிரியேட் பண்றோமோ அதை பொறுத்து மாறும். ஸோ இப்போதைக்கு அதை பத்தி வரி பண்ணிக்காதீங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் போடுறோம் அப்படின்னா ஆட் மெமரி. ஓகே, வாட் இஸ் மெமரி? ஸ்டெப் 4 மெமரி. மெமரினா என்ன? அது இங்க என்ன யூஸ் ஆக போகுது? மெமரின்றது ஜஸ்ட் உங்களோட ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ நீங்க ஒரு நியூ சாட் வந்து ஓபன் பண்றீங்க சாட் ஜிபிடில. இப்போ நீங்க ஒண்ணு கேக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்குவோம். எனக்கு 200 USD இருந்து இந்தியன் கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்றீங்க. கன்வெர்ட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கேக்குறீங்க வாட் இஸ் ஃபார் 300 அப்படின்னு நான் கேக்குறேன். இப்போ நார்மலா நீங்க மெமரி ஆட் பண்ணலன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்காது. அது என்னன்னே கிடையாது. வாட் இஸ் ஃபார் 300 வாட், அது என்னன்னே புரியாது. ஓகேவா? இதுக்கு பேரு வந்து ஸ்டேட்லெஸ். ஓகே, ஒவ்வொரு ரெக்வஸ்டும் ஒவ்வொரு மெசேஜஸுமே எந்த ஒரு மெமரியுமே இல்லாம உங்களுக்கு ரெக்வஸ்ட் பாஸ் ஆகி ரெஸ்பான்ஸ் வரும். இது பேர் வந்து ஸ்டேட்லெஸ். மெமரி நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு அதுவா ஐடென்டிஃபை பண்ணிடும். தட் இஸ் USD 300 USD. அது எனக்கு INRல கேட்குறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கும். ஓகே,
இப்போ இந்த இடத்துல நான் வந்து த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி தான் மெமரி கன்வெர்ட் பண்ண போறேன். லாங் டைம் மெமரி வேணும்னா அது வந்து நம்ம கிளவுட் யூஸ் பண்ணி போகும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் பாத்தீங்கன்னா ஃப்ரம் லாங்கிராஃப். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இங்க கிரியேட் பண்றேன். அதை செக் பாயிண்டர்னு ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணிக்கிறேன். இதை பத்தி இன்டெப்தாலாம் நான் போல. உங்களுக்கு எந்தாவது டாபிக் வந்து இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ எடுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா 5th ஸ்டெப் வந்துட்டோம், கிரியேட் ஏஜென்ட். இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம லேங் செயின்ல இருந்து ஏஜென்ட்ஸ் போயிட்டு அங்க உங்களுக்கு கிரியேட் ஏஜென்ட் இருக்கும். இப்போ நம்ம ஏஜென்ட் கிரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஃபினான்ஷியல் ஏஜென்ட் நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் ஏஜென்ட். ஏஜென்ட்ல நெக்ஸ்ட் இருக்க நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மாடல். ஓகே, நம்ம ஆல்ரெடி மாடல் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா டூல்ஸ் சிஸ்டம் ப்ராம்ப்ட் அப்புறம் கான்ஃபிகர் அந்த செக் பாயிண்டர். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபெச் லைவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் நம்ம 2 டூல் கிரியேட் பண்ணோம். ஃபெச் லைவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் கால்குலேட் அமௌண்ட் அது நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ப்ராம்ப்ட் ஆட் பண்ணிட்டேன், செக் பாயிண்ட் ஆட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம query-யை கேட்கணும், நம்மளோட கேள்வியை கேட்டு பதில் சொல்லணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஏஜென்ட்டை இன்வோக் கொடுத்து ரன் பண்ணணும். இன்வோக் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜஸ். இப்போ இதுல வந்து நம்ம லிஸ்ட்ல கொடுக்கணும். ரோல் நம்ம யாரு யூசர். ஸோ யூசரோட query பேரு வந்து கண்டென்ட். நம்ம இப்போ query கேட்போம். கன்வெர்ட் $200 to INR using a live data. ஓகே, இப்போ நான் சொன்ன மெமரி நமக்கு வேணும்னு அந்த மெமரி நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ணோம். இந்த இடத்துல அதுக்கு என்ன பண்றேன்னா கான்ஃபிகரபிள் thread ID great catspy LCV2. ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். we got a GPT 5.5 doesn't exist. இந்த இடத்துல ஐஃபன் வரும். ஸோ மறுபடியும் அதை ரன் பண்ணிட்டு ஏஜென்ட்ல மாடல் கான்ஃபிக் பண்ணிருக்கோம். ஸோ அதை ரன் பண்ணணும். ரிசல்ட்ல மெசேஜஸ்ல இருக்கும். நம்ம என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். How can I help with currency conversion? Okay, so இந்த இடத்துல some issue.
ப்ராம்ப்ட் வந்து போகவே இல்ல. ஓகே, நம்ம இங்க லிஸ்ட்ல அனுப்பியிருக்கோம். இது மெசேஜஸ் ஐ திங்க் போட்டா ஃபிக்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து கால் ஆயிருக்கா டூல் ஃபர்ஸ்ட். நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டோம், ஞாபகம் இருக்கா? அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இப்போ கால் ஆயிருக்கு பாருங்க. இப்போ ரிசல்ட் மெசேஜ் நம்ம ட்ரை பண்ணா ஃபர்ஸ்ட் இங்க மெசேஜஸ் பாருங்க. ஹவு கேன் ஐ ஹெல்ப் வித் கன்வர்ஷன் ரேட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? செகண்ட் ஃபெச் லைவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை உங்களுக்கு கால் பண்ணிருக்கு பாருங்க. அடுத்து நமக்கு கால்குலேஷன் அமௌண்ட்டும் அந்த டூலும் கால் பண்ணிருக்கு பாருங்க. நம்ம ரிட்டர்ன் ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு, ஸோ வெயிட் அ செகண்ட். ஓகே, நமக்கு இப்போ வந்துச்சு பாருங்க. 200 USDன்றது 19,077. இதான் லைவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே, நமக்கு இப்போ ஆன்சர் வந்துருச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் ஏஜென்ட். இப்போ உங்களுக்கு இது ஏதாவது ஒரு விஷயத்துல டவுட் இருந்தது, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல இன்னொரு வீடியோ போடணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி கோடிங். ஹாவ் அ நைஸ் டே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.